உதயநிதிக்கு எதிராக வழக்கு இருக்கு, சீக்கிரம் ஜெயிலுக்கு போயிடுவார் பெர்மனண்டா. என்ன சொல்றாரு? நீங்க ஸ்டாலினோட நிலைமை பரிதாபகரமானது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஓப்பனிங் ரிமார்க்லேயே சொன்னேன், மத்திய அரசாங்கம் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் இதுக்கு உரிமத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு எப்போ இது நடந்தது? டெண்டர் 24 பிப்ரவரி. 24 பிப்ரவரியிலேருந்து 24 நவம்பர் எண்டு வரை வாயில் எண்ணெய் போட்டு ஒட்டியிருந்தார். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு? மாநில அரசாங்கம் சொன்னதுனால. நீங்கள் பார்த்தா நான் கிராமத்தான், அவரை மாதிரி இல்லை. அவருக்கு ஊர் திருக்குவளைனாலும் அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மெட்ராஸுங்கிறதுனால அவர் பட்டணத்துக்காரு. நான் தஞ்சாவூரில் மெலட்டூரில் பிறந்தவன், கிராமத்து வாசி. இந்த கிராமத்தில் தேர் நடக்கும் பொழுது அந்த தேரை நிறுத்தணுங்கிற நிலவரத்தை அந்த ஊரில் ஒருத்தன் திடீர்னு நிறுத்து அப்படிமா எப்போ சொல்லுவான் தெரியுமா? அந்த தேர் சக்கரத்துக்கு முட்டு கொடுப்பாங்க தெரியுமா, கட்டை. அது போடும் பொழுது நிறுத்துமா. அப்புறம் தேரை இழுக்கணும்னா அந்த கட்டையை எடுக்கும்போது இழுமா. இப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு இவர் சொன்னதுனால அந்த மாதிரி அவருடைய அர்த்தமற்ற பேச்சுக்கள், அதுக்கு மேலே வார்த்தை யூஸ் பண்ண முடியல. என்ன சொல்லியிருக்காரு? கரெக்டு. திமுக வளருதா வளரலையான்னு 26 தெரிஞ்சு போயிடும்ல. ஏன்னா இது திருப்பியும் இதே தான். அங்கே உங்களால் இத்தனை முட்டி மோதியும் கவர்னரை மாற்ற முடியலை. அதனால என்ன பண்ணுறது? நிறுத்து மரியாதை தம்புறான். அந்த மாதிரி யார் இந்த துணை முதலமைச்சர்? 85% ஹிந்து சமுதாயத்தினுடைய எதிரி, விரோதி. ஹிந்துக்களை மலேரியா, டெங்கு, கரோனா கிருமி போல அழிக்கணும்னு பேசின ஹிந்து விரோதி. இவர் பேசுறதுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுத்து பேசலாமா? யூ ஆர் ஃபேஸிங் so many cases in so many high courts. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தினுடைய ஹைகோர்ட்லையும் சனாதன ஹிந்து தர்மத்துக்கு எதிராக பேசினதுக்காக உதயநிதிக்கு எதிராக வழக்கு இருக்கு, சீக்கிரம் ஜெயிலுக்கு போயிடுவார் பெர்மனண்டா. அதனால அவர் பேசுறதுக்கெல்லாம் தயவு பண்ணி எங்கிட்ட கேட்காதீங்க.